அதுல என்னுடைய அம்மா வயதில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு அந்த பாட்டில் நேரா வந்து அவங்க முட்டில ஸ்ட்ரைட்டா அடிச்சு உடைஞ்சிருக்கு. இந்த உடைஞ்சு தெரிச்ச வலியிலையும் அதிர்ச்சியிலையும் அவங்க மயக்கம் போட்டிருக்காங்க. தலையில அடிபட்டு தான் இந்நேரம் உயிரே போயிருக்கும். சோ அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்கள போய் பார்த்தேன். அந்த காலெல்லாம் வீங்கி இருக்கு. ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பய உணவுல இருக்காங்க. அவங்க குடும்பம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. வலியோட நடக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்து முடிச்ச பிறகு அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தைரியம் கொடுத்தாரு. எங்களுக்கு நாங்க எல்லாரும் போய் அவங்களுக்கு தைரியம் கொடுத்தோம். அவங்களோட எப்பையும் நாங்கள் துணை இருப்போம்ங்கிறத பதிவு பண்ணோம். அவங்களுக்கு தேவையானதை எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்ப ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. தலையில அடிபட்டு இருந்தா இந்நேரம் அவங்க நிலைமை என்ன நிலைமைங்கிறது எங்களை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அங்கிருந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும். நாங்கள் கோரிக்கை வச்சோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் உடனே நாங்க ரெக்கவரி பண்ணிட்டோம். உள்ள ரூம்குள்ள நிறைய பாட்டில்ஸ் இருந்திருக்கு. அதை உடைச்சு வச்சிருந்திருக்காங்க தூள் தூளா. இத வந்து திமுகவுடைய மு.க. ஸ்டாலினுடைய பயம் எங்க பார்த்தாலும் அவருக்கு தெரியுது. நேற்று குளத்தூருக்குள்ள வரக்கூடாதுங்கிற என்ற உணர்வுடன் காவல்துறையே இல்லாம அது ஒரு பெரிய ஸ்டாம்பீடை உருவாக்க பார்த்தாங்க. பாதியிலே பிரச்சாரத்தை முடிச்சோம். வில்லிவாக்கத்துல பிரச்சாரம் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் பொழுதே 2 குண்டர்களை வச்சு பாட்டில உடைச்சு, அதுவும் பெண்கள் மேல உடைக்கிறாங்க. பெண்கள் மேல உடைச்சா அவங்க பயந்துட்டு இனிமேல் கூட்டம் வரமாட்டாங்க, பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு கேவலமான சிந்தனை, ஒரு ரவுடித்தனமான அரசியலை இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சேகர் பாபு அவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ரவுடிசம் உருவாக்கக்கூடிய அமைச்சர்களும் அதை உருவாக்கிட்டு இருக்காங்க. அரசியலை நாங்க ஜனநாயக பூர்வமாக 5 வருஷமா செஞ்ச ஆட்சியை செய்த தவறுகளை நாங்க சொல்லி காமிச்சிட்டு இருக்கோம். இதை தவிர நாங்க எதுவும் செய்யறது இல்லை. ஆனா அவங்களை எதிர்த்து யாருமே பேசக்கூடாதுன்னு ஒரு மன்னராட்சி மனநிலைய உருவாக்கி இன்னைக்கு ஒரு அம்மா ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்காங்க. அவங்க குடும்பம் ஹாஸ்பிட்டல்ல நிக்குது. சாதாரண ஒரு ஏழை குடும்பம் அது. எங்க தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சியை விரும்பி இந்த பிரச்சாரத்தை பார்க்க வந்தவங்க, அவ்வளவுதான். கரூர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நாங்க எல்லா கொடுமைகளையும் இந்த திமுக அரசு கிட்ட இருந்து நாங்க எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். காவல்துறையும் இந்த அதிகாரத்தை வச்சு, பணபலத்தை வச்சு எங்களை எந்த அளவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குமோ அதை நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறாங்க.